ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்கழி திங்கள் அல்லவா, மாதங்களில் மார்கழி, மலர்களில் மல்லிகை, இந்த மாதிரியெல்லாம் இந்த மார்கழி மாதத்துக்குன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் தனுர் ராசி மண்டலத்தில் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 14 வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இதே மார்கழி மாதத்தில் 23/12 புதன் என்ற கிரகம் தனுர் ராசிக்குள் நுழைகிறார். மேலும் 20/12 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் இந்த தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். எனவே சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே தனுர் ராசி மண்டலத்தில் குருவின் பார்வையை பெறப்போகிறது. மேலும் ராகு கேது அச்சுக்களுக்குள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சனி என்ற கிரகம் அதே மீனராசியில் இருக்கிறார். மேலும் குரு என்ற கிரகம் வக்ரகதியில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். இதில் என்னன்னா, தினம் தினம் எங்களுக்கு டேஷ், அந்த டேஷில் என்ன வேணால் போட்டுக்கலாம். ப்ராப்ளம் அப்படின்னு போட்டுக்கலாம், கடன் தொல்லை அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை சோதனை அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை நரகம் அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை தினம் தினம் என்னால் ஜீரணிக்க முடியாத பிரச்சனைகள், அது குறிப்பாக கடனாக இருக்கலாம், இல்லை வம்பு வழக்காக இருக்கலாம், இல்லை நோயாக இருக்கலாம், இல்லை எதிரியாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ராசியாதிபதி இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதுவும் இந்த மார்கழி மாதம் தொடங்கி ஒரு 10 நாள்லேயே இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருகிறது. இப்போ இந்த 7ஆம் இடம்ங்கிறதே நிவர்த்தி. அப்போது அது நிவர்த்தி அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவது. இது மேலோட்டமாக இந்த பலனை எடுத்துக்கொள்ளாமல் 7ஆம் அதிபதி ராசியில், ராசியாதிபதி 7ஆம் இடத்தில். அப்போது 1-7 பரிவர்த்தனை. இந்த இடத்துல பார்த்தோம்னா 1ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் புதன் சுக்கிரன் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்படின்னா 5ஆம் அதிபதி என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, அவர் 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விரயத்தை குறிகாட்டுகிறார். எதுக்கு விரயம்னா, உங்களுக்கு கிடையாது, உங்கள் பிரச்சனைகளுக்கு, உங்கள் தொல்லைகளுக்கு, உங்கள் கடனுக்கு, உங்கள் நோய்க்கு. இப்போது ஆரம்பத்தில் ஏதோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்தாலும், ஒரு கடனை நீங்கள் அடைத்தாலும், இல்லை உங்களுடைய எதிரி, உங்களுடைய நோய், உங்களுடைய வம்பு, உங்களுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் இறங்கி போனாலும், விட்டு கொடுத்தாலும், இல்லை ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு டீசெண்டாக நாம் ஆங்கிலத்தில் சொல்லி கொண்டாலும், கண்டிப்பாக அது ஒரு ஷார்ட் டேர்ம் என்ற அமைப்பில் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட். என்ன, இது நிவர்த்தி ஸ்தானத்தில் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி, இந்த கூட்டணிக்கு குரு பார்வை அப்படிங்கிறத நம்ம ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல சூரியனின் சேர்க்கை வெற்றி ஸ்தானாதிபதியின் சேர்க்கையாக அமர்ந்து, அது குருவின் பார்வையில், அது சிவராஜ யோகமாக, அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். உங்களுக்கு எழுந்து வருவதற்கு ஒரு கயிறு கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இறுக பற்று கொண்டு நீங்கள் மேலே விடுவீர்கள். அது கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு பேனிக் சிச்சுவேஷனிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பு. ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம குரு அப்படிங்கிறது இப்போ வக்ரம் அப்படிங்கிறது ரெட்ரோ மாடல் இருக்கிறது, பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. இப்போ இனிமே நீங்கள் இந்த ஜென்ம குரு, வன்ம குருவெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ண போகிறாருன்னா, உங்களுடைய பயணம், உங்களுடைய தைரியம், இது அனைத்து விஷயத்தையும் அவர் பட்டை தீட்ட போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை தெளிவாக்கி விடுவார். தேவையில்லாத விஷயத்தில் போய் செலவு செய்கிறது, தேவையில்லாத விஷயத்தில் போய் நீங்கள் இறங்கி கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது.
குறிப்பாக அவர் வந்து கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இப்போ உங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிர்ஷ்டஸ்தானம், அவர் குருவின் பார்வையை பெறுகிறார். அப்போது இந்த லக்குங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய தந்தைக்கும் பித்துர்ஸ்தானத்துக்கும் என்ற அமைப்பில் ஏற்படுகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன், நான் ஏற்கனவே சொன்னது போல் 10ல் சனி இருந்தால் அவர் நிறைய தூக்கி கொடுப்பார். 10ல் பாபக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வுங்கிறது பூரணமாக முதல் தரமான ராஜயோகத்தை மிதுன ராசிக்கு கொடுத்துத்தான் ஆகணும். இப்போ தேடி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பாயிண்ட்னு நம்ம எடுத்தால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் உஷ்ணத்தை கொடுப்பார், பரபரப்பாக்குவார், டென்ஷன் ஆக்குவார். வாய்ப்பில்லை பிரதர். ஏன் அப்படின்னா இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார், அது குரு மங்கள யோகம். அப்போ அந்த ஒரு குருவுடைய பார்வை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களையுமே அப்படியே ஃபில்டர் பண்ணி ப்ளஸ்ஸை அதிகரித்து மைனஸ் பாயிண்டை குறைத்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளையோ டென்ஷன்ஸோ வராமல் நமக்கு பாதுகாக்கிறது. மிதுனராசிக்கு குரு பாதகாதிபதியாக இருந்தாலும், அது ஜென்ம குருவாக இருந்தாலும், அது வக்ரகதியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பார்வையில் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம வழக்கமாக சொல்கிறத போல் குழந்தைகளுக்கு வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுபகாரியங்களாக இருந்தாலும் 5ஆம் இடம் நம்மளுடைய மைண்டு அலைபாயாமல். ஏன்னா இங்கே 5ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தில் கேது. அப்போ அந்த 3ஆம் இடம்ங்கிறது காமத்திரிகோணத்தில் வருகிறது. இங்கே 7ஆம் இடமும் காமத்திரிகோணத்தில் வருகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் 7ஆம் இடத்தில் வந்து 3, 7, 11 கூட்டணியே காமத்திரிகோணம். அப்போது இந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு சேட்டைகள், இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் நாம் போய் சிக்காமல் நம்மை பத்திரமாக பாதுகாத்து வழி நடத்துகிறார். இப்போ எவ்வளவு விஷயங்களில் உங்களை குரு பாதுகாக்கிறார். என்ன பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னா, வியாழக்கிழமைகளில் நீங்கள் மகான்கள் வழிபாடு, சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு. இப்போ மிதுனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ராசியில். அப்போது கணவன் வந்து என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என் கூட பேசலை, என் கூட வந்து எங்கேயும் வரல போகலன்னெலாம் இந்த மார்கழி மாதத்தில் சொல்ல முடியாது. 1-7 பரிவர்த்தனை. கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்க்கு குரு பார்வை, குரு மங்கள யோகம். நீங்களே உங்களுடைய கணவனை வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், அவர்களும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் என்ன, இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் குரு வழிபாடு மட்டும் வியாழக்கிழமைகளில் செய்தால் போரும். வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கொண்டால் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமிலிருந்து இந்த மாதம் வெளிவரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கடன் தீரும். மாணவர்களை எடுத்துக்கொண்டால் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் ராசியை பார்க்கிறார். புது விஷயங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வருவார். இப்போ இந்த லைனில் இருக்கக்கூடிய மீடியாவில் இருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸு, பாடகர்கள், இந்த மாதிரி கலைஞர்கள், ஓவியர்கள், கதாசிரியர்கள், கற்பனா சக்தியை மையமாக வைத்து விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள்லாம் இவருக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு வித்தைகள் இருக்கா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 6 பால்லையும் 6 அடிப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் விஷயத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறது. இதனை பூரணமாக நீங்கள் உபயோகித்து கொள்ளுங்கள். சார் எல்லாமே சூப்பராகவே சொல்கிறீங்களே சார், ஏதாவது ஒரு நெகட்டிவ் தேடி பாருங்க சார் அப்படின்னா, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து உச்சமடைய போகிறார். அப்போ அவர் வந்து கண்டிப்பாக மிதுன ராசியை ஏதாவது ஒரு இடத்தில் கவுக்க போகிறார்.
அது கொஞ்சம் நீங்கள் இப்போவே உங்களுடைய விஷயங்களில் ஓரளவுக்கு ஸ்மார்ட்டாக ஜாக்கிரதையாக இருப்பது போதுமானது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் வெகு சீக்கிரத்தில் நான் அதனை வெளியிடுகிறேன். ஏன்னா உங்களுக்கு அது 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்து காத்திருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்கு முழுவதும் கொண்டாட்டம் தான். இனிமேலும் தினம் தினம் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.